பேர் என்னம்மா? சரோஜா பாட்டி. இவன் பார்த்தா பாட்டி மாதிரியா இருக்கு. ஏம்மா? இல்லை இல்லை இல்லை, குமரி மாதிரி இருக்கீங்க. ம் சரி சரி. நான் தான் இந்த வீட்டில் 10 வருஷமாக குடியிருக்கிறேன். சரியா? என்னை பகிச்சிக்க கூடாது. நான் தான் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன். நான் சொல்கிறது தான் கேட்கணும். சரி சொல்லுங்க கேட்போம். சும்மா சும்மா மோட்டர் போடக்கூடாது. நான் தான் மோட்டர் போட்டு விடுவேன். இது என்ன கொடுமையாக இருக்குது? நானும் தானே வாடகை கொடுக்குறேன். என்கிட்ட தான் பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிருக்காங்க. நான் சொல்கிறத நீ கேட்கணும். அதெல்லாம் முடியாது முடியாது. உங்களுக்கு ஈக்குவலாக நானும் தான் வாடகை கொடுக்குறேன். நான் என்ன நீங்கள் சொல்கிறது கேட்கணும்? நீங்கள் என்ன ஹவுஸ் ஓனரை? வந்த எல்லாரும் என் பேச்சை கேட்டு தான் இருந்தாங்க. நீ என்ன? அப்படியெல்லாம் இருக்க முடியாது. பாமா. ஏய் என்னடி ஓவராக பேசிக்கிட்டு இருக்க? மரியாதை மரியாதை கொடுங்க. உனக்கெல்லாம் மரியாதை ஒரு கேடாடி. என்ன பிரச்சனைங்க? இந்த அம்மா தான் மெயின்டெனன்ஸ் எல்லாம் பார்த்துக்கதான். இந்த அம்மா போடுறப்ப தான் மோட்டர் போட்டுக்கணுமாம்மா. எக்ஸ்ட்ராலாம் போடக்கூடாதான். அம்மா நீ என்ன ஹவுஸ் ஓனரா? என்னம்மா ஹவுஸ் ஓனர் மாதிரி சட்டம் போட்டுக்கிட்டு இருக்க? நீ யாருடி இதெல்லாம் கேட்க? ஐ எம் நெட்டவள்ளி. நீ நெட்டவள்ளியாரு குட்டவள்ளியாரு? என்கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கக்கூடாது. என் ஃப்ரெண்டு கொண்டுனா நாங்கள் கேட்கத்தான் செய்வோம். நாங்களும் வாடகை கொடுக்க தானே செய்கிறோம். நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது. என்ன வேணுமா பண்ணிக்க போவாங்கட்டு. உனக்கு அவ்வளோதாண்டி மரியாதை நெட்டச்சி. என்னடி நெட்டச்சின்ற எத்துப்பள்ளி? நான் பல்ல குறை சொன்னா கடிச்சு வச்சு போடுவேன். இந்த பாரு, இந்த பள்ளி எப்படி இருக்கு? உன் பல்லை விட ஷார்ப்பாக இருக்கும். கடிச்சா அவ்வளோதான், 1/4 கிலோ கறி எடுத்துருவா. கடிச்சிருவேன். ஓ சண்டைக்கு ஆளை கூப்பிட்டு வந்திருக்கேன். சண்டைக்கு மண்டை மேலே கொண்டையா? இந்தியா பாகிஸ்தான் சண்டையா? அட்டை கொளுத்து போய் அருவாமனையில் ஏறிச்சான். ஏங்க பாட்டி எதுக்கு பிரச்சனை பண்ணுறீங்க? பாமாவா இப்போ தான் புதுசாக வந்திருக்கா. பாட்டி சொன்னேன் அவ்வளோதான் பார்த்துக்க. பாட்டியை பாட்டின்னு சொல்லாமல் என்னன்னு சொல்லுவாங்க? ஏன் முடிய ஏண்டி பிடிக்கிற கிளவி எத்து பள்ளி. அம்மா கடிச்சு வச்சுவிட்டா. பேசாமல் இத்தோட்ட அடங்கி நின்று இல்லாட்டி இன்னொரு கடியை கடிக்க சொல்லிடுவேன். ஏறுனா நுங்கு விழுந்தா சங்கு. பகலே ஃபாத்திமா தெரியாது, நைட்டு ரக்கமாவா உனக்கு தெரிய போகுது. என்னடி சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்க? ஏக்கா அது ஒன்று சொல்லுது, நம்ம ஒன்று சொல்லி விடுவோம். ஏண்டி இழுச்சாவாய்? உனக்கு அவங்களுக்கு தானடி பிரச்சனை. ஏன் முடிய பிடிச்சி இழுத்துட்டாடி. சரி விடு விடு, இதெல்லாம் வாழ்க்கையில சகஜம். யாரையாவது கடிச்சே ஆகணும். உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை உள்ளே தள்ள போறேன். ஓ வாங்கடி வாங்க. ஏய் தூக்குடி இவ்வளோ.